இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷ பரிகாரங்கள். அதில் சந்திரதோஷ பரிகாரங்கள் பார்ப்போம். அந்த சந்திரதோஷம் நீங்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். கடுமையான சந்திரதோஷ பாதிப்பு உள்ளவர்கள், குறிப்பாக தாய் வகை சாபம் உள்ளவர்கள், கிரகதோஷ பாதிப்பு உள்ளவர்கள், கலைத்துறையில் சிறப்பு பெற விரும்புகிறவங்க என்னென்ன செய்யணும்னா, வெள்ளி, முத்து, பால், வெண்பட்டு, வெண்குடை, பூநூல், வெள்ளைப்பசு, நெய், கற்பூரம், வெண் அல்லிப்பூ இவற்றை தானம் செய்யலாம். யாருக்காவது அதை வாங்கி கொடுங்க. இதே அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது திங்கக்கிழமையிலோ சந்திர ஓரையிலோ இதை தானம் செய்தால் அதை விட சிறப்பு. உங்கள் சந்திர தோஷம் நீங்கும். தேங்க்யூ. எவ்வளோ நேரம்? அடுத்து புதன் கிரக தோஷம் நீங்கிறதுக்கான பரிகாரங்களை பார்ப்போம். புதன் கிரக தோஷத்தால் தீராத பிரச்சனைக்கு ஆளானவர்கள், கல்வியில் வியாபாரத்தில் உயர விரும்புபவர்கள், ஜோதிடம், மருத்துவம் போன்ற துறையில் மேம்பட விரும்புபவர்கள், தங்க விக்கிரகம், மரகதம், சர்க்கரை பொங்கல், நெய், பச்சை பயிறு, பட்டுத்துணி, சந்தனக்கட்டை, யானை தந்தம், வெண்காந்தகம் இவைகளை ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது புதன்கிழமையிலோ புதன் ஓரையில் தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உங்களோட புதன் கிரக தோஷம் நீங்கும். அடுத்து குரு கிரக தோஷம் நீங்கிறதுக்கான பரிகாரங்களை பார்ப்போம். கடுமையான குரு தோஷ பாதிப்புள்ளவர்கள், குரு சாபம் பெற்றோர், குரு துரோகம் செய்தோர், தெய்வ சாபம், பூர்வீக சாபம் பெற்றோர், புத்திர தோஷம் உள்ளவர்கள் இவங்க என்ன செய்யணும்னா, தங்க விக்கிரகம், மஞ்சள், சந்தனம், குதிரை, புஷ்பராகக்கல், மஞ்சள் பட்டு, சர்க்கரை, நவரத்ன மாலை, அவரை, முல்லைப்பூ இவைகளை மனப்பூர்வமாக தானம் செய்ய குரு தரும் தோஷங்கள், துன்பங்கள் நீங்கி சுகம் உண்டாகும். இதை ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் அல்லது வியாழக்கிழமைகளில் வியாழ ஓரையில் தானம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் குரு கிரக தோஷம் நீங்கும். அடுத்ததாக சுக்கிர தோஷம் நீங்க. கலைத்துறையில் வியாபாரத்தில் அந்நிய நாட்டில் புகழ் பெற விரும்புகிறவங்க என்ன செய்யணும்னா, வெள்ளி விக்கிரகம், வைரம், வெண்பட்டு, வெண் தாமரைப்பூ, வெள்ளை குதிரை, அவரை, அலங்கரிக்கப்பட்ட பசு, தாம்பூலம் இவைகளை தானம் செய்யலாம். ஜென்ம நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் சுக்கிரதோஷம் பரிகாரம் நீங்கும். அடுத்ததா சனி தோஷ பரிகாரம் பார்ப்போம். கடுமையான சனி பாதிப்புள்ளோர்கள் இரும்பு விக்கிரகம், நீல கம்பளி, கருப்பு பட்டு, கருப்பு பசு, சாலி கிராமம், எள்ளுடன் கூடிய பாத்திரம், அரசு வேம்பு உற்பத்தி செய்து திருமணம் செய்வித்தால் கருக்குவளைப்பூ, நீலம் இவைகளை தானம் செய்யலாம். அதை ஜென்ம நட்சத்திரத்தில் மற்றும் சனிக்கிழமைகளில் தானம் செய்ய வேண்டும். கடுமையான முன்பாவ வினைகள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். தேங்க்யூ.